அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் மாலை குரல் தொலைக்காட்சி கண்டுகளில். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைக்கப்பட்டுள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 9 அடி உயரமுள்ள வெண்கல உருவச்சிலையை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து 65 அடி கம்பத்தில் திமுக கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். அதன் பின்பு கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். பின்பு மேடையின் அருகே உள்ள பொதுமக்களுக்கு கை கொடுத்து கைகுலுக்கி சென்றார். இந்நிகழ்ச்சியில் நீர்வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சி.என். அண்ணாதுரை, கதிர் ஆனந்த், ஜெகத் ரட்சகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜு, நல்லதம்பி, வில்வநாதன், அமலு விஜயன், திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி, அரசு உயர் அலுவலர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் 34 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் கரூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எம்எல்ஏ வழிகாட்டுதலின்படி கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் க. சிவகாம சுந்தரி, கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றியம் மாயனூர் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 8.75 லட்சம் மதிப்பீட்டில் கீழமாயனூரில் நாடக மேடை, கிளிஞ்சநத்தத்தில் நாடக மேடை திறப்பு விழா, மேட்டு மகாதானபுரத்தில் தார் சாலை அமைக்கும் பூமி பூஜை, முத்துரங்கப்பட்டியில் பயணியர்களுக்கான நிழல்குடை அமைத்தல் போன்ற பல்வேறு திட்டங்களை ரிப்பன் வெட்டி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். உடன் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரவிராஜா, மாவட்ட ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் அம்பிகாபதி, வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாடந்துறை பகுதியில் குடியிருப்புகள், கடைகள் மற்றும் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையை கண்டித்து கூடலூரிலிருந்து கேரளா செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இரு மாநில போக்குவரத்து பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் பாடந்துறை பகுதியில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு விவசாயி ஒருவரை காட்டு யானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனிடையே தொடர்ந்து இரவு நேரங்களில் மக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகளின் அருகே காட்டு யானைகள் உலா வருவது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக பொதுமக்கள் தெரிவித்து வரும் நிலையில் நேற்று இரவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய பாடந்துறை பகுதியில் உலா வந்த காட்டு யானைகள் குடியிருப்புகள் மற்றும் கடைகளை உடைத்து சேதப்படுத்தி சென்றது. நல்வாய்ப்பாக இரவு நேரம் பொதுமக்கள் யாரும் வெளியே வராததால் பெரும் அசம்பாவிதமானது தவிர்க்கப்பட்ட நிலையில் யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என வனத்துறையினரை கண்டித்து கூடலூரிலிருந்து கேரளா செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் இரு மாநில போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உசிலம்பட்டி அருகே கிராம மக்கள் சார்பில் நடத்தப்பட்டு வந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யும் பணியை நிறுத்தி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட 150க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நாட்டார்மங்கலம், ஐயம்பட்டி, சக்கரைப்பட்டி உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளில் 500க்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. இந்த நெல்லை கொள்முதல் செய்ய கிராம மக்கள் சார்பிலேயே கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு கொள்முதல் நிலையம் அமைத்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்துள்ளது.
இந்த ஆண்டு இந்த கொள்முதல் நிலையத்தில் கடந்த 10 தினங்களாக கொள்முதல் செய்த அதிகாரிகள் திடீரென கொள்முதல் செய்யும் பணியை நிறுத்தி வைத்துவிட்டு அருகிலேயே ஐயம்பட்டியில் தனிநபருக்கு கொள்முதல் நிலைய ஒப்பந்தம் வழங்கி அந்த கொள்முதல் நிலையத்தில் மட்டுமே கொள்முதல் செய்யப்படும் என தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. கிராம மக்கள் இணைந்து நடத்திய கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யும் பணி நிறுத்தி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கிராம மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு பணியில் இருந்த உசிலம்பட்டி டிஎஸ்பி சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட 50 பெண்கள் உட்பட 150க்கும் மேற்பட்டோரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்துள்ளனர். தொடர்ந்து உசிலம்பட்டி வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் சூழலில் பொதுமக்கள் இணைந்து நடத்தப்பட்டு வரும் கொள்முதல் நிலையத்தில் வழக்கம் போல நெல் கொள்முதல் பணிகள் தடையின்றி நடத்த வேண்டும் என அனைத்து கிராம மக்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மந்தையில தான் இருக்கு. அதுக்கு அதிகாரிகிட்ட கேட்டா எங்களுக்கு இத்தனை நம்பர் தான் சிப்பை எடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு, அதை தான் நாங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் வந்து பட்டா சிட்டாலாம் வாங்கிட்டு போய் கொடுத்து நான் இது பண்ணும் போது எனக்கு ஓடிபி வந்துருச்சு, என் நெல்லை எடுக்கிறதா தான் சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் என் நெல் எடுக்கவே இல்லை. அறுத்து போட்டு 17 நாள் ஆயிடுச்சு. ஓடிபி வந்து 6 நாள் ஆச்சு. 6 நாள் ஆகியும் இன்ன வரைக்கும் என் நெல்லை வந்து எடுக்கல. அதுக்கு சரியான காரணம் கேட்டா யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பொறுப்பாளர்கள்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களும் அதுக்கான பதிலை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நன்றி. 17 நாள் ஆகி போச்சு. என்னோட நெல் 17 ஆகி போச்சு. மித்தவங்களோட நெல்லாம் கூடயே இருக்கு, 20 நாள் 30 நாள்லாம் இருக்கு. ரொம்ப வாடிடும், கலர் மாறிடும். இவங்க டிஎன்சி எடுக்கலான்னா இந்த நெல்லை கொண்டு போய் நாங்கள் வியாபாரிகிட்ட போட்டோம்னா அவங்க வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் எடுப்பாங்க, கலர் மாறிடும். இதனால வந்து பெருசா நாங்கள் பாதிக்கப்படுவோம். 2 நாள்ல என் பேர் மோகன்ராஜ்.